ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. வாங்க என்னென்ன டிப்புன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் அயன் பாக்ஸ் வச்சுருப்போங்க. நம்ம அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயரை அப்படியே எடுத்து வச்சுருவோங்க ஒரு ஓரமாக. அந்த ஒயர் நாள்பட பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒயர் ஜாயிண்டெல்லாம் விட்டு போயிருங்க. ஒயரும் ரொம்பவே அழுக்கான மாதிரி ஆயிருங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒயர் எப்பயுமே நல்லா புதுசு போல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே ஒயரை சுருட்டிட்டு ஒரு லப்பர் பேண்ட் இருந்தால் லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் ரொம்ப நாளைக்கு புதுசு போலவே இருக்குங்க. இடமும் அதிகமாக தேவைப்படாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. இப்போ டிப் நம்பர் 2 பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக சாம்பார் செய்யும்போது பருப்பு வேக வைப்போங்க. வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நுரையாக வருது பாருங்கள், பொங்கி. இது எல்லாம் நம்ம எடுத்துடணுங்க. எதனால் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு வாயு தொல்லை கொடுக்கறதுங்க. கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளமெல்லாம் இதனால தான் நம்மளுக்கு வருதுங்க. அதனால் இந்த பருப்பு பொங்கி வரும்போது இந்த நுரையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் சமைங்க. இப்போ நான் எல்லா நுரையும் எடுத்துகிட்டு காட்டுறேங்க. பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எடுத்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சமாக தான் இருக்குது. இதையும் எடுத்துடலாங்க. இனி நீங்கள் நார்மலாக எந்த காய்க்கு போடுறீங்க அந்த காய் போட்டு எப்பயும் போல் சாம்பார் வச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சாம்பார் செய்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்க்குறேங்க. இது கூடயே வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்குறேங்க. கொஞ்சம் சீரகம் காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. காய்கறி சாம்பார் தூள் எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இனி எப்பயும் போல் குக்கர் மூடி போட்டு விசில் விடலாங்க. இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இப்போ தீபாவளி வரனால அதிகமாக ஸ்வீட் செய்வோங்க எல்லாத்து வீட்லேயும். ஸ்வீட் செய்யும்போது சில டைமில் பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகு காய்ச்சும் போதுங்க சர்க்கரை பாகில் கலரே மாறி கிடக்குங்க. பார்த்திங்கன்னா அதில் ஒரு டல் கலர் மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இல்லாமல் சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேங்க. இப்போ சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பால் எதுக்கு சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தமாகவே வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஓரங்களில் இருக்கிற எல்லா அழுக்கையும் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி பாருங்கள், பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் வீடியோவில். இந்த மாதிரி எல்லா அழுக்கையும் சுத்தமாக எடுத்துடலாங்க. இந்த மெத்தடில் ஒரு டைம் சர்க்கரை பாகு காய்ச்சி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. சூடு ஆறின பிறகு பாருங்கள், நம்ம இந்த பாத்திரத்தோட ஓரங்கள்லாம் எந்த அளவுக்கு கருப்பாக அழுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க. அடுத்தது நம்ம பாத்ரூமில் எப்பயுமே அடைப்பு இல்லாமல் பாத்ரூம் எப்பயுமே நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு இந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்பயுமே பாத்ரூம்லேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வருங்க. அந்த ஸ்மெல்லெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தாங்க இந்த டிப்புங்க. அதுக்கு பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் போல் சால்ட்டு நான் சேர்த்துருக்கேங்க. சால்ட் உப்பு சேர்த்துருக்கேங்க. ஒரு 3 ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம வினிகர் சேர்த்துக்கலாங்க. வினிகர் சேர்க்கும்போது நல்லா பொங்கி வருங்க. அதனால் நீங்கள் பண்ணும்போதே கொஞ்சம் பெரிய பாத்திரமாக பார்த்து அகலமான பாத்திரத்தில் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா பொங்கி வருது பாருங்கள். இப்போ நல்லா இந்த உப்பு கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சிக்கலாங்க.
நம்ம போட்டிருக்கிற உப்பு, பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா கரைச்சிக்குவோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கரைச்சாச்சுங்க. இப்போ டாய்லெட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், பாத்ரூம் இப்படி தான் இருக்குங்க. பாத்ரூமில் இந்த பேட் ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த லிக்யூடு ரெடி பண்ணியிருக்கோங்க. இப்போ நான் இந்த லிக்யூடை சேர்க்குறேங்க. இந்த லிக்யூடை சேர்த்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம பாத்ரூம் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துலையும் வந்து நீங்கள் ஊற்றி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கிச்சன் சிங்க்லேயும் ஊற்றி விட்டுக்கோங்க இந்த லிக்யூடை. இப்போ ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூடான கொதிக்கிற தண்ணியாக இருக்குங்க. இந்த தண்ணியை வந்து ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறனால பாத்ரூமில் இருக்கிற அடப்பும் போயிருங்க. பாத்ரூமில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் போகலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து கோதுமை மாவு வாங்கி அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்போ அந்த கோதுமை மாவுலேயும் பார்த்திங்கன்னா வண்டெல்லாம் வந்துடுங்க சில டைமில். அப்படியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப வருஷமாக இது தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேங்க. இது நாள் வரைக்கும் என்னோடய மாவில் ஒரு வண்டு கூட வந்ததில்லைங்க. அதனால் இந்த டிப் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் போல் நான் வந்து உப்பு சேர்க்குறேங்க. நம்ம சமையலுக்கு சேர்க்குற சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ எப்பயும் போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவில் கொஞ்சம் கூட பூச்சி வண்டு எதுவுமே வராதுங்க. மாவு எப்பயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் போகலாங்க. இப்போ நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து கொண்டைக்கடலை வாங்கி வச்சுருப்போங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் பட வந்து இதில் பூச்சி வந்துடுங்க. அந்த மாதிரியெல்லாம் பூச்சி வராமல் கொண்டைக்கடலை எப்பயுமே வாங்கின மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் கொஞ்சமாக பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வந்து நான் ஆயில் சேர்க்குறேங்க. சமையல் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை எப்பயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பூச்சியெல்லாம் எதுவும் வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் போகலாங்க. பாருங்கள், நம்ம நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து கற்பூரம் வாங்கி வச்சுருப்போங்க. கற்பூரத்தில் பார்த்திங்கன்னா காற்று பட்டுச்சுன்னா கற்பூரம் அப்படியே கரைஞ்சிருங்க. அது கரையாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மிளகு ஒன்று போதுங்க. இந்த மிளகை வந்து இந்த கற்பூரத்துக்கு கூட சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா கற்பூரம் வந்து கரையவே கரையாதுங்க. வாங்கின போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.